வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸோட செகண்ட் டேர்ம் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் டேர்மில் மொத்தம் 8 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஹிஸ்ட்ரியில் 4 லெசன், ஜியாகிரஃபியில் 2, சிவிக்ஸில் 1, எக்கனாமிக்ஸில் 1. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் The Classical World, second lesson The Middle Ages, third lesson State and Society in Medieval India, fourth lesson The Beginning of the Modern Age. Geography la first lesson Hydrosphere, second lesson Biosphere. Civics la first lesson Human Rights, Economics la first lesson Money and Credit. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் The Classical World. First Roman letter, choose the correct answer. First question, Das is the Greek city-state which resisted the Persian to the end. எந்த கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றுச்சு அப்படின்னா ஏதென்ஸ். செகண்ட் கொஷின், த அதர் நேம் ஃபார் கிரீக்ஸ் வாஸ் டேஸ். கிரேக்கர்களோட மற்றொரு பேர் என்ன அப்படின்னா ஹெலன்ஸ். தேர்ட் கொஷின், த ஃபவுண்டர் ஆஃப் ஹான் டைனாசிட்டி வாஸ் டேஸ். ஹான் அரச வம்சத்தை தோற்றுவிச்சது யார் அப்படின்னா லியூ பேங். ஃபோர்த் கொஷின், டேஸ் வாஸ் த ரோம் கவர்னர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் யார் அப்படின்னா போந்தியஸ் பிலாட். ஃபிஃப்த் கொஷின், The Peloponnesian War was fought between Das and Das. பெலப்போனிஷிய போர் யாருக்கு இடையில் நடந்துச்சு அப்படின்னா ஸ்பார்டன்ஸ் அண்ட் ஏதெனியன்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷினில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பர்ஷியன் அட்டாக் ஆன் கிரீஸ் ஃபெயில்டு. கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் கொஷினில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷினில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ரோமன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ ரிபப்ளிக் ஆஃப்டர் ஓவர் த்ரோவிங் எத்ருஸ்கான்ஸை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவனதாக சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், அதுவும் கரெக்டு. என்ன அப்படின்னா ரோம் அண்ட் கார்த்தேஜ் யுனைட்டட் டு டிரைவ் அவுட் த கிரீக்ஸ். ரோமும் கார்த்தேஜும் கிரேக்கர்களை துரத்துறதுக்கு ஒன்றிணைஞ்சாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் கொஷினில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் கொஷினில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட். Virgil's Aeneid glorified Roman imperialism. Virgil எழுதிய ஆனைட் ரோம ஏகாதிபத்தியம் புகழ் வாய்ந்ததாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தேர்ட் கொஷினில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். Tacitus is respected more than Livy as a historian. வரலாற்றாளராக லிவியை விட டாக்கிட்டஸ் மதிக்கத்தக்கவராக இருந்தார் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஃபோர்த் ஒனில் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா தேர்ட் ஸ்டேட்மெண்ட். செயின்ட் சோஃபியா கேதட்ரல் வாஸ் த மோஸ்ட் மேக்னிஃபிஷியன்ட் பில்டிங் இன் யூரோப். ஐரோப்பியாவில் புனித சோஃபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடம் அப்படின்றாங்க. ஸோ ஃபிஃப்த்தில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆக்ரோபோலிஸ் டு த ஆப்போசிட் கன்ஷியூல். Second question, Plato to the opposite Athens. Third question, Marius to the opposite philosopher. Fourth question, Zeus to the opposite materialist. Fifth question, Epicurus to the opposite a fortified city. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் ஆக்ரோபோலிஸ், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா a fortified city. செகண்ட் கொஷின் பிளாட்டோ, அதனோட ஆன்சர் என்னென்னா philosopher. தேர்ட் கொஷின் மேரியஸ், அதனோட ஆன்சர் கான்சூல். ஃபோர்த் கொஷின் ஜியஸ், அதனோட ஆன்சர் ஏதென்ஸ். ஃபிஃப்த் கொஷின் எபிக்யூரஸ், அதனோட ஆன்சர் மெட்டீரியலிஸ்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், Greeks defeated the Persians at Dash.
கிரேக்கர்கள் எந்த இடத்துல பாரசீகர்களை தோக்கடிச்சாங்க அப்படின்னா மாரத்தானில். செகண்ட் கொஷின், டேஷ் ஸ்டூட் இன் ஃபேவர் ஆஃப் பூர் பெசன்ஸ் இன் ரோமன் ரிபப்ளிக். ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தது யார் அப்படின்னா டைபிரியஸ் கிரேச்சஸ் அண்ட் Gaius II Gracchus. Third question, Buddhism came to China from India during the reign of Dash dynasty. எந்த வம்சத்தரோட ஆட்சின்னும் போது பௌத்தம் இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஹான் டைனாசிட்டியில். ஃபோர்த் கொஷின், த மோஸ்ட் மேக்னிஃபிஷியன்ட் பில்டிங் இன் யூரோப் வாஸ் டேஷ். யூரோப்போட மிக நேர்த்தியான கட்டடம் எது அப்படின்னா செயின்ட் சோஃபியா கேதட்ரல். ஃபிஃப்த் கொஷின், டேஷ் அண்ட் டேஷ் வேர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இன் ரோம். யார் ரோம நீதிபதிகள் அப்படின்னா பிளினி த யங்கர், Plutarch and Plutarch. Fifth Roman letter, answer all the questions given under each heading. First question, emergence of Rome as an empire. ரோம் ஒரு பேரரசாக உருவாதல். ஆப்ஷன் ஏ. ஹூ வேர் த கிரேச்சஸ் பிரதர்ஸ். கிரேச்சஸ் சகோதரர் யார் அப்படின்னா டைபரஸ் கிரேச்சஸ் அண்ட் Gaius II Gracchus. ஆப்ஷன் பி. வாட் ரோல் டிட் தே ப்ளே. அவர்கள் ஆற்றிய பங்கு என்ன அப்படின்னா தே வாய்ஸ்ட் தயர் ஒப்பீனியன் இன் ஃபேவர் ஆஃப் பூர் பேஷன்ஸ். ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக அவங்களோட கருத்தை வச்சாங்க. ஆப்ஷன் சி. வாட் வாஸ் த அவுட்கம் ஆஃப் தயர் மார்டையர்டோம். அவர்கள் உயிர் தியாகத்தோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா ரோமன் ரிபப்ளிக் பிகேம் ரோமன் எம்பையர். ரோம் குடியரசு ரோம பேரரசாக மாற்றம் பெறணும் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் டி. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரோமன் எம்பரர். முதல் ரோம பேரரசு யார் அப்படின்னா அகஸ்டஸ். செகண்ட் கொஷின், ஹான் டைனாஸ்டி. ஹான் பேரரசு. ஆப்ஷன் ஏ. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஹான் எம்பையர். ஹான் பேரரசு தோற்றுவித்தது யார் அப்படின்னா லியூ பேங். ஆப்ஷன் பி. வாட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் ஹான் எம்பையர். ஹான் பேரரசோட தலைநகரம் என்ன அப்படின்னா சாங் ஆன். ஆப்ஷன் சி. வாட் டிட் தே ஹாவ் their நியூ கேபிட்டல். ஹான் பேரரசோட புதிய தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னா லியூ ஆங். ஆப்ஷன் டி. ஹூ வாஸ் த பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் த ஹான் டைனாஸ்டி. ஹான் பேரரசோட புகழ்பெற்ற வலிமை வாய்ந்த அரசர் யார் அப்படின்னா வு டை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன், த மிடில் ஏஜஸ். ஃபர்ஸ்ட் Roman letter, choose the correct answer. First question, Dash was the old religion of Japan. ஜப்பானோட பழைமையான மதம் எது அப்படின்னா ஷின்டோ. செகண்ட் கொஷின், Dash means great name or old. great name or oldோட மீனிங் என்ன அப்படின்னா daimyo. Third question, the Arab general who conquered Spain was Dash. ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி யார் அப்படின்னா டாரிக். ஃபோர்த் கொஷின், Harun al-Rashid was the able emperor of Dash. Harun al-Rashid என்பவர் எதனோட திறமையான அரசர் அப்படின்னா அப்பாசித் டைனாஸ்டி. ஃபிஃப்த் கொஷின், ஃபியூடலிசம் சென்டர்ட் அரவுண்ட் டேஷ். நிலப்புறத்துவம் எதை மையமாக கொண்டது அப்படின்னா வாசலேஜ். செகண்ட் Roman letter, find out the correct statement. ஃபர்ஸ்ட் கொஷினில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா ஆப்ஷன் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். போப் கிரீகரி succeeded in making King Henry IV to abdicate the throne by means of indirect. ஃபர்ஸ்ட் கொஷினில் இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷினில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மோங்கல் கோர்ட் இன் சைனா இம்ப்ரெஸ்ட் மார்கோ போலோ. சீனாவில் இருந்த மங்கோலிய அரச சபை மார்கோ போலோவின் நன்மதிப்பை பெற்றது அப்படின்றாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், மாங்கோல்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் their ரூல் இன் சைனா இன் த நேம் ஆஃப் யுவான் டைனாஸ்டி. மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களோட ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவனதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் செகண்ட் கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த். செலூஷ் டர்க்ஸ் வேர் த ட்ரைப் ஆஃப் டார்டர்ஸ். செலூஷ் துருக்கியர் அப்படிங்கிறது தாத்தர் என்னும் பழங்குடியினர் அப்படின்றாங்க.
Fourth statement, Mongols established their rule in China in the name of Yuan dynasty. மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவனதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் தேர்ட் கொஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபோர்த் கொஷின், அசர்சன் புத்திசம் வென்ட் டு சைனா ஃப்ரம் இந்தியா. பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு போனதாக சொல்கிறாங்க. ரீசன், the earliest Indian inhabitants in China were the followers of Buddhism. சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள்லாம் பௌத்த மதத்தை பின்பற்றினதாக சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்ன, அசசன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் ராங். அசசன் வந்து கரெக்டு, புத்திசம் வந்து இந்தியாவிலேருந்து தான் சைனாக்கு போச்சு, பட் ஆனால் அதனோட ரீசன் வந்து ராங்கான ரீசன். ஃபிஃப்த் கொஷின், அசசன், the fall of Jerusalem into the hands of Seljuk Turks led to the Crusades. ஜெருசலேமை துருக்கியர்கள் கைப்பற்றி கொண்டது வந்து சிலுவை போருக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ரீசன், யூரோப்பியன் கிறிஸ்டியன் பில்கிரிம்ஸ் வேர் டினைட் ஆக்சஸ் டு ஜெருசலேம். ஜெருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன, அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். அசசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. தேர்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, dash were the original inhabitants of Japan. ஜப்பானோட பூர்வ குடிகள் யார் அப்படின்னா எய்னஸ். செகண்ட் கொஷின், டேஷ் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜப்பான். ஜப்பானோட முன்னாள் பேர் என்ன அப்படின்னா யமாட்டோ. தேர்ட் கொஷின், டேஷ் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மெடினா. மெதினாவோட முந்தைய பேர் என்ன அப்படின்னா எத்ரிப். ஃபோர்த் கொஷின், டேஷ் வாஸ் த பார்பாரியன்ஸ் போசிங் அ த்ரெட் டு த சைனீஸ் இன் த நார்த். வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு என்ன பண்பாட்டில் தங்கியவர்கள் அச்சுறுத்தலை கொடுத்தாங்க அப்படின்னா மாங்கோல்ஸ். ஃபிஃப்த் கொஷின், டேஷ் எஸ்டாப்ளிஷ்ட் ஒத்தமன் சுப்ரமசி இன் த பால்கன்ஸ். உதுமானிய மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவனது யார் அப்படின்னா முகமது செகண்ட் முகமது. ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெட் டர்பன்ஸ் டு த ஆப்போசிட் Kamakura. Second question, Seljuk Turks to the opposite Muhammad II. Third question, first Shogunate to the opposite city of Arabian Nights. Fourth question, Baghdad to the opposite Chu Yang Chang. Fifth question, capture of Constantinople to the opposite Central Asia. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெட் டர்பன்ஸ், அதனோட ஆன்சர் என்னென்னா சு யான் சாங். செகண்ட் கொஷின், செல்ஜுக் டர்க்ஸ், அதனோட ஆன்சர் என்னென்னா சென்ட்ரல் ஏசியா. தேர்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் Shogunate to the opposite city of Arabian Nights. Fourth question, Baghdad to the opposite Chu Yang Chang. Fifth question, capture of Constantinople to the opposite Central Asia. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரெட் டர்பன்ஸ், அதனோட ஆன்சர் என்னென்னா சு யாங் சாங். செகண்ட் கொஷின், செல்ஜக் டர்க்ஸ், அதனோட ஆன்சர் என்னென்னா சென்ட்ரல் ஏசியா. தேர்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் Shogunate, அதனோட ஆன்சர் என்னென்னா காமகுரா. ஃபோர்த் கொஷின், பாக்தாட், அதனோட ஆன்சர் என்ன சிட்டி ஆஃப் அரேபியன் நைட்ஸ். ஃபிஃப்த் கொஷின், கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள், அதனோட ஆன்சர் வந்து செகண்ட் முகமது. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் given under each heading. First question, Shogunate in Japan. Option A, name the two daimyo families that fought for power in Japan. ஜப்பானில் பதவிக்காக சண்டையிட்டு கொண்ட டைமியாஸ் குடும்பங்கள் இரண்டு எது அப்படின்னா டாரா அண்ட் மினமோட்டா. ஆப்ஷன் பி, ஹூ எமர்ஜ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் த ஃபைட். இந்த போரில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா யோரிட்டோமா. ஆப்ஷன் சி, வாட் வாஸ் த டைட்டில் கிவன் பை த எம்பரர் டு த விக்டோரியஸ். பேரரசர் வெற்றி பெற்றவருக்கு கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா Sei-i-tai-Shogun. ஆப்ஷன் டி, வேர் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் Shogunate எஸ்டாப்ளிஷ்ட். முதல் Shogunateன் தலைநகர் எங்கே நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா காமகுரா. செகண்ட் கொஷின், ரூல் ஆஃப் அபாசைட்ஸ், அப்பாசித்துவின் ஆட்சி. ஆப்ஷன் ஏ, ஹூ வேர் த அபாசைட்ஸ். அப்பாசித்துக்கள் என்கிறவங்க யார் அப்படின்னா த பிரான்ச் டிசெண்டட் ஃப்ரம் ப்ராஃபெட் முகமட்ஸ் அங்கிள் அப்பாஸ். நபிகள் நாயகத்தின் மாமன் அப்பாஸ் என்பவரின் வழிவந்தோர் ஆகையால் அப்பாசித்
ஆபாசித் என்று அழைக்கப்படுறாங்க. ஆப்ஷன் பி, வாட் வாஸ் த டைட்டில் அஷ்யூம்டு பை அபசித் காலிஃப்? அபசித் காலிஃப் சூட்டி கொண்ட பட்டம் என்ன அப்படின்னா தி கமாண்டர் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல், நம்பிக்கையாளர்களின் தளபதி. ஆப்ஷன் சி, வேர் டிட் தே ஹாவ் தேர் நியூ கேபிட்டல்? அவர்களுடைய புதிய தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னா பக்தாத் இன் ஈராக். ஆப்ஷன் டி, இன் ஹூஸ் பீரியட் வாஸ் த அபசிட் எம்பையர் அட் த ஹைட் ஆஃப் இட்ஸ் க்ளோரி? யாரோட ஆட்சியில் அபாசித் பேரரசு புகழின் உச்சத்தை எட்டிச்சு அப்படின்னா ஹருன் அல் ரஷித். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன், ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மெடிவல் இந்தியா ஃப்ரம் த சோலாஸ் டு த முகால்ஸ். ஃபர்ஸ்ட் Roman letter, choose the correct answer. First question, Dash was the second stronghold of Alauddin Khalji's expanding kingdom. விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியோட இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் எது அப்படின்னா தௌலதாபாத். Second question, the Deccan Sultanates were conquered by Dash. Deccan Sultanates யாரால் கைப்பற்றப்பட்டாங்க அப்படின்னா அவுரங்கசீப். Third question, the establishment of Dash Empire changed the administrative and institutional structure of South India. ஐநூற்றுவர் என்று அறியப்பட்ட வணிக குழு தனது தலைமை இடத்தை எந்த இடத்துல வச்சுருந்துச்சு அப்படின்னா விஜயநகரில். ஃபோர்த் கொஷின், த கில்ட் நோன் ஆஸ் த 500 ஆஸ் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன். Third question, the establishment of Dash Empire changed the administrative and institutional structure of South India. தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றின பேரரசு யார் அப்படின்னா விஜயநகர். ஃபோர்த் கொஷின், த கில்ட் நோன் ஆஸ் த 500 ஆஸ் ஹேட் ஹிட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் இன் டேஸ். ஐநூற்றுவர் என்றறியப்பட்ட வணிக குழு தனது தலைமை இடத்தை எந்த இடத்துல வச்சுருந்துச்சு அப்படின்னா ஐஹோல். ஃபிஃப்த் கொஷின், கிருஷ்ணதேவராயா வாஸ் த கான்டெம்பரரி ஆஃப் டேஷ். கிருஷ்ணதேவராயர் யாரோட சமகாலத்தவர் அப்படின்னா பாபர். செகண்ட் Roman letter, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷனில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த விஜயநகர் கிங்டம் விட்னஸ்ட் த மோஸ்ட் மொமெண்டஸ் டெவலப்மெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா. விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்றாங்க. செகண்ட் கொஷனில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தி நாயக் கிங்டம் கேம் அப் இன் செஞ்சி. செஞ்சியில் நாயக்க அரசு உருவாச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த அப்பாயின்மெண்ட் ஆஃப் தெலுங்கு நாயக்ஸ் ரிசல்டட் இன் த மைக்ரேஷன் ஆஃப் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் ஃப்ரம் மதுரை. தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையிலிருந்து குடிபெயர்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கொஷனில் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின்ஸ் மட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் கொஷின், அதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், mythical genealogies were collected by Cole Mackenzie. புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன்ல இதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், அசர்சன், இந்தியா வாஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மேரிடைம் ட்ரேட் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் சைனா இன் த ஈஸ்ட் டு ஆஃப்ரிக்கா இன் த வெஸ்ட். கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ரீசன், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா இன் த மிடில் ஆஃப் இந்தியன் ஓஷன். இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலோட மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ என்னோடய ஆன்சர் என்னென்னா அசசன் இஸ் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசசனுக்கு கொடுத்துருக்கு. ஃபிஃப்த் கொஷின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கோல்ட் இமேஜஸ் ஆஃப் கிரேட் பியூட்டி அண்ட் ஆர்டிஸ்ட்ரி வேர் மேட் பை சோலாஸ். பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடிவமைத்ததாக சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சோலா ஆர்கிடெக்சர் இஸ் சிவா as நடராஜா பெர்ஃபார்மிங் த காஸ்மிக் டான்ஸ். சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவமான நடராஜரின் பிரபஞ்ச நடனம் அப்படின்றாங்க. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் Roman letter, match the following. First question, Portuguese to the opposite Bengal. Second question, Tansen to the opposite
Kotam. Third question, sericulture to the opposite court of Akbar. Fourth question, Angkor Wat to the opposite Goa. Fifth question, district to the opposite Cambodia. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் போர்ச்சுகீஸ், அதனோட ஆன்சர் என்னென்னா கோவா. செகண்ட் கொஷின் டான்சன், அதனோட ஆன்சர் என்னென்னா கோர்ட் ஆஃப் அக்பர். தேர்ட் கொஷின் செரிகல்ச்சர், அதனோட ஆன்சர் என்ன பெங்கால். ஃபோர்த் கொஷின் அங்கோர் வாட், அதனோட ஆன்சர் கம்போடியா. ஃபிஃப்த் கொஷின் டிஸ்ட்ரிக், அதனோட ஆன்சர் வந்து கோட்டம். டிஸ்ட்ரிக்டை கோட்டம் தான் சொல்லுவாங்க. ஃபோர்த் ரோமன் லெட்டர் fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின் dash were Europeans who arrived on the west coast of India. இந்தியாவோட மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ். செகண்ட் கொஷின் த கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆஃப் த 5 டெக்கான் சுல்தனேட்ஸ் டிஃபீட்டட் விஜயநகர் ஆர்மி இன் 1565 AD டு த பிராக்கெட் CE அட் த பேட்டில் ஆஃப் டேஷ். கிபி 1565 தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை எந்த போரில் தோக்கடிச்சது அப்படின்னா தலைக்கோட்டை. தேர்ட் கொஷின் விஜயநகரா எவால்வ்ட் அஸ் அ டேஷ். விஜயநகரம் என்ன அரசாக உருவாச்சு அப்படின்னா மிலிட்ரி ஸ்டேட்டு. ஃபோர்த் கொஷின் த டெம்போ ஆஃப் அர்பனைசேஷன் இன்க்ரீஸ்ட் டியூரிங் டேஷ் பீரியட். நகரமயமாகுதலின் போக்கு யாரோட காலத்தில் அதிகரிச்சது அப்படின்னா விஜயநகர் பீரியடில். ஃபிஃப்த் கொஷின் டேஷ் வாஸ் த என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. யாரோட காலம் தமிழ் வரலாற்றில் உன்னத ஒளி பொருந்திய காலமாக இருந்துச்சு அப்படின்னா சோலா பீரியட். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் ஆன்சர் ஆல் கொஷின்ஸ் கிவன் அண்டர் ஈச் ஹெட்டிங். ஃபஸ்ட் கொஷின் த அரைவல் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், யூரோப்பியரின் வருகை. ஆப்ஷன் ஏ ஹூ கண்ட்ரோல் த ஸ்பைஸ் ட்ரேட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலிருந்து நடைபெற்ற நறுமணப் பொருட்கள் வணிகத்தை கட்டுப்படுத்தினது யார் அப்படின்னா யூரோப்பியன்ஸ். ஆப்ஷன் பி வாட் enabled the Portuguese to have control over maritime trade over the entire region. அனைத்து பகுதியிலுமான கடல் வணிகத்தை போர்ச்சுகீசியர்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சது எவ்வாறு அப்படின்னா த நாவல் superiority ஆஃப் த போர்ச்சுகீஸ். கடற்படை வலிமையின் காரணமாக அப்படின்றாங்க. ஆப்ஷன் சி ஹவு வேர் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் கேரிட் ஆன் இன் இந்தியா. இந்தியாவில் ஐரோப்பியரின் வணிக நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா த யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா primarily in search of spices, but soon their trading activities were controlled by their respective East India companies. ரெஸ்பெக்டிவ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் தான் யூரோப்போட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்றாங்க. ஆப்ஷன் டி மென்ஷன் த என்கால்வ்ஸ் ஆஃப் த டச், the English, the French and the Danes in India. Dutch புலிக்கால் நாகப்பட்டினம், English மெட்ராஸ், French பாண்டிச்சேரி, Danes தரங்கம்பாடி. செகண்ட் கொஷின் சொசைட்டி ரிலீஜியன் கல்ச்சர், சமூகம் மதம் பண்பாடு. ஆப்ஷன் ஏ விச் இஸ் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமூகத்தின் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த அம்சம் எது அப்படின்னா கேஸ்ட். ஆப்ஷன் பி வாட் இஸ் அ கில்ட். கில்டு அப்படின்னா என்னென்னா a guild is a group whose members are the workers of the particular occupation. Outsiders cannot become a member of an occupational caste. ஒரு குறிப்பிட்ட தொழிலை செஞ்சு வர்றவங்களை அந்த தொழில் சார்ந்த குழுவில் அல்லது அமைப்பில் உறுப்பினராக சேர்றது தான் கில்டு அப்படின்வாங்க. ஆப்ஷன் சி மென்ஷன் சம் சைவ மொமெண்ட்ஸ். சைவ இயக்கங்கள் சிலவற்றை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா சைவ சித்தாந்தம், வீர சைவம், வர்கரி சம்பிரதாயா. ஆப்ஷன் டி நேம் த கோர்ட் மியூசிஷியன் ஆஃப் அக்பர். அக்பரின் அவையிலிருந்த இசை விற்பனர் யார் அப்படின்னா டான்சன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசன் த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ். First Roman letter, choose the correct answer. First question, who among the following is known as the father of humanism? மனித நேயத்தின் தந்தை என அழைக்கப்படுறது யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ பெட்ராக்ட். செகண்ட் கொஷின் த ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் வாஸ் பெயிண்டட் பை டேஷ். ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைஞ்சது யார் அப்படின்னா ரஃபேல் ஜான்சியோ. தேர்ட் கொஷின் வில்லியம் ஹார்வி டிஸ்கவர்ட் டேஷ். வில்லியம் ஹார்வி எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். ஃபோர்த் கொஷின் ஹூ ரோட் த 95 theses. 95 கொள்கைகளை எழுதினது யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர். ஃபிஃப்த்
Fifth question, who wrote the book Institution of Christian Religion? கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதினது யார் அப்படின்னா ஜான் கால்வின். Sixth question, which sailor was the first to cross the equator? பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார் அப்படின்னா லோபோ கொன்சால்வஸ். Seventh question, dash named the sea as Pacific Ocean as it was very calm. பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் யார் அப்படின்னா Ferdinand Magellan. Eighth question, the continent of America was named after dash. அமெரிக்க கண்டம் யாரோட பெயரால் பெயரிடப்பட்டுச்சு அப்படின்னா Amerigo Vespuce. Ninth question, dash was the headquarters of the Portuguese possession in the east. கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் வசமிருந்த பகுதிக்கு தலைமையகமாக இருந்தது எது அப்படின்னா கோவா. 10th question, which among the following plants were introduced from America to Europe? அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பா நாடுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பிளான்ட் எது அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. Second Roman letter, fill in the blanks. First question, in 1453 Constantinople was captured by dash. கிபி 1453 கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றினது யார் அப்படின்னா ஒஹமான் டர்க்ஸ். செகண்ட் கொஷின், dash was known as prince among humanists. மனித நேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்பட்டது யார் அப்படின்னா எராஸ்மஸ். தேர்ட் கொஷின், dash is famous for his paintings in the ceiling of the Sistine Chapel. யார் சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரையில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவராக இருந்தார் அப்படின்னா மைக்கேல் ஆங்லோ. ஃபோர்த் கொஷின், the reformation of the Catholic Church is known as dash. கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட அந்த சீர்திருத்தம் என்ன அப்படின்னா கவுண்டர் ரெஃபர்மேஷன். ஃபிஃப்த் கொஷின், the chief feature of commercial revolution were dash dash and dash. வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் என்ன அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் பேங்கிங், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் அண்ட் growth of trade. தேர்ட் ரோமன் லெட்டர், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஷினில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுனா ஆப்ஷன் டி, கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் emphasized the importance of ceremonies and significance of the mass. தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களோட முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சிலில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்துச்சு அப்படின்றாங்க. அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷினில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஆப்ஷன் ஏ, த டிஸ்கவரி ஆஃப் நியூ லேண்ட்ஸ் அண்ட் சீ ரூட்ஸ் ஷிஃப்டட் த எக்கனாமிக் சென்டர் ஃப்ரம் இட்டாலியன் சிட்டி ஸ்டேட்ஸ் டு ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் இதுலேருந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், feudalism to the opposite monopoly trade. Second question, humanism to the opposite trial of heretics. Third question, inquisition to the opposite movement of goods between America and Europe. Fourth question, mercantilism to the opposite hierarchical socio-economic structure. Fifth question, Columbian exchange to the opposite human dignity. இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் feudalism, அதனோட ஆன்சர் என்னன்னா hierarchical socio-economic structure. Second question, humanism, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா human dignity. Third question, inquisition, அதனோட ஆன்சர் என்ன trial of heretic. Fourth question, mercantilism, அதனோட ஆன்சர் என்ன monopoly trade. Fifth question, Columbian exchange, அதனோட ஆன்சர் என்ன movement of goods between America and Europe. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் ஹைட்ரோஸ்பியர். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், த சுந்தா ட்ரெஞ்ச் லைஸ் இன் த டேஸ் ஓஷன். சுந்தா அகலி காணப்படும் பெருங்கடல் எது அப்படின்னா இந்தியன் ஓஷன். செகண்ட் கொஷின், த டெம்பரேச்சர் ஆஃப் த ஓஷன் வாட்டர்ஸ் ஜென்ரலி டேஸ் அட் கிரேட்டர் டெப்த். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும்.
தேர்ட் கொஷின் ஓசன் கரண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் டியூ டு டேஷ். கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் என்ன அப்படின்னா டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், டியூ டு வேரியேஷன் இன் டெம்பரேச்சர், டியூ டு எர்த்ஸ் மூவ்மெண்ட். Fourth question, consider the following statement. First statement, most of the fishing grounds occur in areas where the continental shelf is wide. மீன்பிடித்தங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதியில் காணப்படுது அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபிஷ்ஷிங் இஸ் வெல் டெவலப்ட் இன் வார்ம் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். மிதவெப்ப மண்டல பகுதியில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சி அடையுது அப்படின்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், mixing of warm and cold currents facilitates plant nutrients for fish. மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்கிறதுக்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணையிறது தான் காரணம் அப்படின்றாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், இன்லேண்ட் ஃபிஷ்ஷிங் பிகேம் சிக்னிஃபிகண்ட் இன் இந்தியா. இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கதுன்றாங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் அக்கர் இன் ஏரியாஸ் வேர் த கான்டினென்டல் செல்ஃப் இஸ் வைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபிஷிங் இஸ் வெல் டெவலப்ட் இன் வார்ம் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், மிக்சிங் ஆஃப் வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் ஃபார் ஃபிஷ். ஃபிஃப்த் கொஷின், த ஓசோனிக் ரைட்ஸ் comes into existence due to. கடலடி மலைத்தொடர் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் டெக்டோனிக் பிளேட், புவித்தட்டு விலகிறதுனால. சிக்ஸ்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த டோபோகிராஃபி beneath த சர்ஃபேஸ் ஆஃப் த sea. கடல் மட்டத்தின் கீழே இருக்கிற நிலத்தோற்றங்கள் அதனோட வரிசை எது அப்படின்னா continental shelf, continental slope, sea plain, sea trench. Seventh question, which of the following is not correctly matched? சரியாக பொருந்தாதது எந்த பேர் அப்படின்னா கல்ஃப் ஸ்ட்ரீம், பசிபிக் ஓஷன், கேனரி கரண்ட், மெடிட்டரேனியன் சி. எய்த் கொஷின், the amount of planktons to be found in the ocean is determined by. கடலில் காணப்படுற பிளாங்டனின் அளவை தீர்மானிக்கும் காரணி எது அப்படின்னா டெப்த் ஆஃப் த வாட்டர், நீரின் ஆழம், ஓசன் கரண்ட்ஸ், கடல் நீரோட்டம், டெம்பரேச்சர் அண்ட் சலைனிட்டி, வெப்பநிலை மற்றும் உவர்பியம். இதெல்லாம் தான் வந்துட்டு அதனோட டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ரீசன். நைன்த் கொஷின், அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன், ஓஷன் ஆர் ஆல்வேஸ் ஷோன் ப்ளூ இன் மேப்ஸ். வரைபடங்களில் கடல்கள் எப்பொழுதும் நீல நிறத்தில் தான் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. ரீசன், இட் இண்டிகேட்ஸ் த நேச்சுரல் கலர் ஆஃப் த ஓஷன். இது கடலோட இயற்கையான நிறத்தை காட்டுது அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசர்ஷன். அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு. ஓஷன் நம்ம வரையும் போது ப்ளூ கலரை தான் இண்டிகேட் பண்ணுவோம். அது நேச்சுரலாக அது காட்டுறதுக்காக. 10th கொஷின், அசர்ஷன், ஃப்ளாட் டாப்ட் சீ மவுத்ஸ் ஆர் நோன் ஆஸ் கயட். ஆழ்கடல் மட்ட குன்றுகளை கயாட் அப்படின்னு அழைக்கிறதா சொல்கிறாங்க. ரீசன், ஆல் கயாட் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆஃப் வால்கனிக் ஆரிஜின். அனைத்து கயாட்களும் எரிமலை செயல்பாடுகளால் உருவாச்சு அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்னென்னா அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் கரெக்டு பட் அதுக்கான ரீசன் ஃபால்ஸ் ரீசன் கொடுத்துருக்காங்க. 11th கொஷின், அசர்ஷன், சப்மரைன் கேன்யான்ஸ் ஆர் டீப் கார்ஜஸ் ஆன் த ஓசன் ஃப்ளோர். கடல் அடித்தளத்தில் காணப்படுற ஆழமான குறுகிய பகுதியை கடலடி பள்ளத்தாக்கு அப்படின்றாங்க. ரீசன், தே ஆர் மெயின்லி ரெஸ்ட்ரிக்டட் டு கான்டினென்டல் செல்ஃப் ஸ்லோப் அண்ட் ரைஸ். அது கடன் திட்டு, சரிவு மற்றும் உயர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன். அசர்ஷன் ரீசன் செப்பரேட்டாக கரெக்டு பட் ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை அசர்ஷனுக்கு கொடுக்கல. 12th கொஷின், அசர்ஷன், அட்டால்ஸ் ஆர் மோர் காமன் இன் த அட்லாண்டிக் ஓஷன். வட்ட பவளத்திட்டு அதுதான் அட்டால்ஸ். அது அட்லாண்டிக்கோட பெருங்கடலில் பரவலாக இருக்குது அப்படின்றாங்க. ரீசன், த மெரைன் பாப்புலேஷன் அட் த டெப்த் இஸ் லெஸ். ஆழமான பகுதியில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆன்சர் என்னன்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் கரெக்ட். அசர்ஷன் ஃபால்ஸ் அசர்ஷன் பட் ரீசன் கரெக்டான
ரீசன் கொடுத்துருக்காங்க. மெரைன் பாப்புலேஷனோட டெப்த் வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. 13th கொஷின் அசர்ஷன். salinity is higher in closed ocean basins. நிலத்தில் சூழப்பட்ட பகுதியில் உவர்பியம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ரீசன் என்க்ளோஸ்ட் ஓஷன் பேசஸ் அண்டர்கோ லிட்டில் மிக்சிங் வித் த ஓப்பன் ஓஷன். நிலத்தால் சூழப்பட்ட கடலில் விரிந்த கடற்பரப்பை விட நன்னீர் வந்து சிறிதளவு தான் கலக்கப்படுது அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசசன். நிலத்தால் சூழப்பட்ட பகுதிகளில் உவர்பியம் அதிகமாக தான் இருக்குது, அதில் நன்னீர் வந்து சிறிதளவு தான் கலக்கப்படுது. ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அசசன் கொடுத்துருக்கு. செகண்ட் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின் Mariana Trench to the opposite decreases salinity in the oceans. Second question Great Barrier Reef to the opposite along the coast of Japan. Third question Sargasso Sea to the opposite deepest point in the Pacific. Fourth question Spring tides to the opposite Australia. Fifth question Heavy rains to the opposite second order landform. Sixth question Kuroshio current to the opposite North Atlantic Ocean. Seventh question continental slope to the opposite on full and new moon days. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் மரியானா ட்ரென்ச்சோட ஆன்சர் என்ன அப்படின்னா டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த பசிபிக் பெருங்கடலோட ஆழமான பகுதி அப்படின்றாங்க. செகண்ட் கொஷின் கிரேட் பேரியர் ரீஃப், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா. அது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. தேர்ட் கொஷின் சர்காசோ சி, அதனோட ஆன்சர் என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன். சர்காசோ சி வந்து நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. ஃபோர்த் கொஷின் ஸ்ப்ரிங் டைட்ஸ், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன் ஃபுல் அண்ட் நியூ மூன் டேஸ், அதுதான் வந்து ஸ்ப்ரிங் டைட்ஸ். ஃபிஃப்த் கொஷின் ஹெவி ரெயின்ஸ், அதனோட ஆன்சர் டிக்ரீசஸ் salinity இன் த sea. சிக்ஸ்த் கொஷின் குரோஷியோ கரண்ட், அதனோட ஆன்சர் என்ன அலாங் த கோஸ்ட் ஆஃப் ஜப்பான். செவன்த் கொஷின் கான்டினென்டல் ஸ்லோப், அதனோட ஆன்சர் செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் பயோஸ்பியர். First Roman letter, fill in the blanks. First question an area where animals, plants and microorganisms live and interact with one another is known as dash. விலங்குகள், தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழும் இடம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்கோசிஸ்டம் அப்படின்பாங்க. செகண்ட் கொஷின் dash are also called heterotrophs. heterotrophs அப்படின்னா என்ன அப்படின்னா consumers. Third question dash is a system of interlocking and independent food chains. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுட் வெப். ஃபோர்த் கொஷின் dash is an extensive large ecosystem. மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயோம். ஃபிஃப்த் கொஷின் த வெஜிடேட்டிவ் டைப் காமன்லி ஃபவுண்ட் இன் டெசர்ட் பயோம்ஸ் இஸ் கால்ட் dash. பாலைவன பல்லுயிர் தொகுதியில் வளரும் தாவரங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெரோஃபைட்ஸ். சிக்ஸ்த் கொஷின் dash is an aquatic biome that is found where fresh water and salt water mix. எந்த நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்துல இருக்கும் அப்படின்னா estuary. Second Roman letter, choose the correct answer. First question the coldest biome on earth is. புவியோட குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எது அப்படின்னா துந்த்ரா. செகண்ட் கொஷின் திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் பயோஸ்பியர். உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகு எது அப்படின்னா இங்கே எந்த ஆன்சருமே கரெக்டான ஆன்சர் கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து none of the above. Third question the nutrients are recycled in the atmosphere with the help of certain microorganisms referred to as. வளிமண்டலத்தில் இருக்க நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா டீகம்போசர்ஸ். ஃபோர்த் கொஷின் டு விச் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி அடாப்டட் டு. பாலைவன தாவரங்களோட வளரும் சூழல் எது அப்படின்னா லிமிட்டட் மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி. Fifth question why is the usage of rainforest biomes for large scale agriculture unsustainable? மழை காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவு விவசாயத்துக்கு பயன்படுத்த இயலாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் டூ வெட், மிக அதிகப்படியான ஈரப்பதம்.
Sixth question, assertion. Heterotrophs do not produce their own food. Heterotrophs வந்து அதுக்கான ஓன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. Reason, they depend on autotrophs for their nourishment. ஊட்டச்சத்துக்காக இது வந்து உற்பத்தியாளர்களை சார்ந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, assertion and reason are true. ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனுக்கு வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கு. ஹெட்டரோட்ரோப்ஸ் வந்து அதனோட ஓன் ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கான ஹெல்ப்பை வந்து ஆட்டோட்ரோப்ஸ் தான் பண்ணி ஆகணும். ஸோ அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கு. செவன்த் கொஷின், அசர்சன். ஹாட் ஸ்பாட்ஸ் ஆர் த ரீஜியன்ஸ் கேரக்டரைஸ்டு பை நியூமரஸ் எண்டமிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷஸ் லிவிங் இன் அ வல்னரபிள் என்விரான்மெண்ட். குறிப்பிடத்தக்க பகுதியில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதி தான் வளமயம் அப்படின்றாங்க. ரீசன், டு மேனேஜ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் கன்சர்வேஷன் ஒர்க் மோர் எஃபெக்டிவ்லி ரிசர்ச்சர்ஸ் ஐடென்டிஃபைடு ஹாட்ஸ்பாட்ஸ். இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும்னு ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து அடையாளம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா, அசசன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட். ரீசனும் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கு. எய்த் கொஷின், த நம்பர் ஆஃப் gorillas in Africa has plummeted by 60% in the past 20 years. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் 60% ஆப்பிரிக்க கொரில்லா எண்ணிக்கையில் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ரீசன், நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் த ஃபாரஸ்ட் ஏரியாஸ். காடுகளோட மனிதனின் குறுக்கீடு இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா, அசசன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசசன் வந்து கரெக்டான அசசன், பட் ரீசன் அதுக்கான ரீசன் இல்லை. ஸோ அசசன் இஸ் கரெக்ட், ரீசன் வந்து ஃபால்ஸ் ரீசன் கொடுத்துருக்காங்க. 8th Roman letter, find out the dates for the following. First question, World Wildlife Day. உலக வனவிலங்குகள் தினம் எப்போதுனா October 4th. செகண்ட் கொஷின், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட், பன்னாட்டு காடுகள் தினம் எப்போதுனா March 21st. தேர்ட் கொஷின், வேர்ல்டு வாட்டர் டே, உலக நீர் தினம் எப்படின்னா March 22nd. ஃபோர்த் கொஷின், எர்த் டே, புவி தினம், அது எப்போதுனா April 22nd. ஃபிஃப்த் கொஷின், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, June 5th. சிக்ஸ்த்து கொஷின், வேர்ல்டு ஓஷன்ஸ் டே, உலக பேராளியல் தினம் எப்போனா December 26th. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், ஹியூமன் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் Roman letter, choose the correct answer. First question, apartheid was followed by dash. இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றின நாடு எது அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. செகண்ட் கொஷின், dash right exercise in the formation and administration of a government. ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தின் பங்கு பெறுவது எது அப்படின்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ். தேர்ட் கொஷின், 10-year-old boy is working in a shop. Which right can you use to recover him? ஒரு 10 வயது பையன் வந்து கடையில் வேலை செய்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்க முடியும் அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஃபோர்த் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஓவர் பியூரோக்ரஸி. எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்யுது அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஃபிஃப்த் கொஷின், வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் RTI ஆக்ட் 2005. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளோ அப்படின்னா 30 days. சிக்ஸ்த் கொஷின், டேஷ் ரைட் வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை த 44th அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது அப்படின்னா ரைட் டு ஓன் ஆர் செல் ப்ராப்பர்ட்டி. செவன்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? First statement, the State Human Rights Commission was established in 1993. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், it has the power of a civil count. இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரங்களை பெற்றிருக்கு அப்படின்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட். இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படும் அப்படின்றாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட்
கம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம்ன்றாங்க. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுனா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இதில் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1993. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ஹேஸ் த பவர் ஆஃப் த சிவில் கவுண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்டட் கம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். Eighth question, consider the following statement. Assertion, rights and duties are the two sides of the same coin. உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி அப்படின்றாங்க. ரீசன், we have a right to freedom of religion. We have to promote harmony and the spirit of the people of other religion. நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை நமக்கு இருக்குது. பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துறதும் அவர்களின் உணர்வை மதிக்கவும் வேணும் அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்னென்னா போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசன் எக்ஸ்பிளைன் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அசசன் கொடுத்துருக்கு. 9th question, according to the UNO, the child is a person who has not completed the age of dash years. ஐநா சபையின்படி எத்தனை வயது நிறைவு பெறாதவங்களை குழந்தைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 18 years. 10th question, கைலாஷ் சத்யார்த்தி அண்ட் மலாலா have been awarded Nobel Prize for dash. எதுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்திக்கும் மலாலாவுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பீஸ். Second Roman letter, fill in the blanks. First question, the Universal Declaration of Human Rights was adopted on dash. உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போன்னா 10th December 1948. Second question, the Universal Declaration of Human Rights contains dash article. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டது அப்படின்னா 30 articles. Third question, the fundamental duties were incorporated in the Constitution by dash Amendment Act. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 42nd Amendment Act in 1996. Fourth question, the National Human Rights Commission was established on dash. தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 12th October 1993. Fifth question, dash act came into effect on 1st April 2010. 1st April 2010 நடைமுறைக்கு வந்த சட்டம் எது அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். 6th question, Indian state to implement Women Ancestral Property Act in 1989 was. பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. 7th question, civil rights movements in the United States was initiated by dash. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குடியுரிமை இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னா ரோசா பார்க்ஸ். Third Roman letter, match the following. First question, right to vote. To the opposite, cultural rights. Second question, right to form union. To the opposite, right against exploitation. Third question, right to preserve tradition. To the opposite, political rights. Fourth question, the Hindu Succession Act. To the opposite, right to freedom. Fifth question, child labor. To the opposite, 2005. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. First question, right to vote. அதனோட ஆன்சர் என்ன political rights. Second question, right to form uniform. அதனோட ஆன்சர் என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம். தேர்ட் கொஷின், ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன். அதனோட ஆன்சர் என்னென்னா கல்ச்சுரல் ரைட்ஸ். ஃபோர்த் கொஷின், த ஹிந்து சக்சஷன் ஆக்ட். அதனோட ஆன்சர் என்னென்னா 2005. ஃபிஃப்த் கொஷின், சைல்டு லேபர். அதனோட ஆன்சர் என்ன ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், மணி அண்ட் கிரெடிட். First Roman letter, choose the correct answer. First question, certain metals like dash were used as a medium of exchange in ancient times. பண்டைய காலத்தில் பண்ட மாற்றத்துக்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா கோல்டு. செகண்ட் கொஷின், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த RBI இஸ் அட் dash. இந்திய ரிசர்வ் வங்கியோட தலைமையிடம் எது அப்படின்னா மும்பை. செகண்ட் கொஷின், international trade is carried on in terms of dash. சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எது அப்படின்னா US டாலர்ஸ். ஃபோர்த் கொஷின், த கரன்சி ஆஃப் ஜப்பான் இஸ் dash. ஜப்பான் நாட்டின் பணத்தை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்.
Second Roman letter, fill in the blanks. First question, dash system can be considered as the first form of trade. வணிகத்தின் முதல் வடிவம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டத்தை. செகண்ட் கொஷின், மணி சப்ளை இஸ் டிவைடட் இன்டு டேஷ். பண விநியோகம் எத்தனை பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4. Third question, the first printing press of the RBI was started at dash. இந்திய ரிசர்வ் வங்கி முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா நாசிக் இன் மகாராஷ்டிரா. Fourth question, dash act as a regulator of the circulation of money. பண பரிமாற்றத்தை முறைப்படுத்துகிற பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. Fifth question, the thesis about money by B.R. Ambedkar is dash. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பணம் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை எது அப்படின்னா த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அதில் இருக்குது. தேர்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், US dollar to the opposite, automatic teller machine. Second question, currency in circulation to the opposite, substitute of money. Third question, ATM to the opposite, universally accepted currency. Fourth question, salt to the opposite, Saudi Arabia. Fifth question, ரியால் டு த ஆப்போசிட் 85%. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், US டாலர்ஸ். அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா யூனிவர்சலி அக்செப்டட் கரன்சி. செகண்ட் கொஷின், கரன்சி இன் சர்க்குலேஷன். அதனோட ஆன்சர் வந்து 85%. அது வந்து சர்க்குலேஷனில் தான் இருக்குது கரன்சி. தேர்ட் கொஷின், ATM. அதனோட ஆன்சர் வந்துன்னா ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அதான் ஏடிஎம்மோட எக்ஸ்பேண்ட். ஃபோர்த் கொஷின், சால்ட். அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா சப்ஸ்டிடியூட் ஆஃப் மணி. உப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா சப்ஸ்டிடியூட் ஆஃப் மணி. ஃபிஃப்த் கொஷின், ரியால். அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா. Sixth Roman letter, write the correct statement. First statement, the barter system flourished wherever civilization thrived. நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை வந்து செழித்தோங்கி இருக்குது அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், திஸ் வாஸ் த இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு. இது வந்து வணிகத்தோட முதல் வடிவம் அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நாகரிகம் வளர்ச்சி அடைந்த இடத்துல தான் பண்டமாற்று முறை வந்து செழித்தோங்கி இருந்துச்சு. அதுதான் வணிகத்தின் முதல் வடிவமாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன் ஆர் கேரிட் அவுட் இன் US டாலர்ஸ். உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பில் நடைபெற்றுச்சு அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நோ அதர் கண்ட்ரி எக்ஸப்ட் த US கேரிஸ் அவுட் ட்ரேட் இன் த வேர்ல்டு. உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டும்தான் நடத்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, செகண்ட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உலக நாடுகளில் பெரும்பான்மையான பண பரிமாற்றங்கள் அமெரிக்க டாலர் மதிப்பில் நடந்துச்சுன்னு சொன்னது மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உலக வணிகத்தை அமெரிக்கா மட்டுமே நடத்துச்சு அப்படின்னு சொன்னது மட்டும்தான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு, செகண்ட் ஒன் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல் லெசன்ஸ் ஆர் கம்ப்ளீட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.